வணக்கம் மக்களே, திஸ் இஸ் யோர் பாய் யஷ் ஆன் பிராண்டி நியூஸ். இன்னைக்கு ஏப்ரல் 21, 2026. இன்னைக்கு மாலை 6 மணியோட மைக் எல்லாம் ஆஃப் ஆக போகுது. ஆனா கோயம்புத்தூர்ல இப்போதான் அனல் தெரிக்குது பாஸ். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைஜி கோவை வடக்கு வேட்பாளர் வானதி சீனிவாசன் மேடத்தை வண்டியில பின்னாடி உட்கார வச்சு ஒரு மெகா பைக் பேரணி போயிருக்காரு. நிதானமா ஆனா ஷார்ப்பா இந்த கொங்கு மண்டல குஸ்திய தட்டி தூக்கலாம். ஒரு விசில போட்டு இந்த சினிமேட்டிக் நியூஸை இப்பவே கவனிங்க. லெட்ஸ் ரோல். பனிப்போருக்கு எண்டு கார்டு. அண்ணாமலை வானதி சீனிவாசன் இடையில முட்டல் மோதல்னு பேச்சு ஓடுச்சு. ஆனா இன்னைக்கு அண்ணாமலை ஸ்கூட்டர் ஓட்ட பின்னாடி வானதி மேடம் உட்காந்து வந்ததை பார்த்ததும் தொண்டர்கள் குஷியாகிட்டாங்க பாஸ். பைக் பேரணி ரூட் மேப். கணபதி சிவசக்தி காலனில ஆரம்பிச்சு விளாங்குறிச்சி, மணியாகாரம் பாளையம், வடவள்ளின்னு கோவை வடக்கு தொகுதிய ஒரு ரவுண்டு வந்துட்டாங்க. 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் இந்த ராலியில கலந்துக்கிட்டாங்க. செந்தில் பாலாஜி மீது கடும் அட்டாக். கோவையை கொள்ளையடிக்கத்தான் ஸ்டாலின் சார் செந்தில் பாலாஜி இங்க அனுப்பி வச்சிருக்காரு. மணல் மாஃபியா, டாஸ்மாக்னு கொள்ளையடிச்ச பணத்தை இப்போ ஓட்டுக்கு கொடுக்கறாங்கன்னு வானதி மேடம் அனல் பறக்க பேசியிருக்காங்க. வாக்குக்கு 5000 ரூபாயா? கோவை தெற்குல ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாயும் வடக்குல 2500 ரூபாயும் திமுக தரப்புல கொடுக்கறாங்கன்னு வானதி மேடம் ஒரு பகீர் குற்றச்சாட்ட வச்சிருக்காரு பாஸ். கரூர் ரவுடி கும்பல். கோவையில கரூர்ல இருந்து வந்த ரவுடி கும்பல் போலீஸையே மிரட்டுது, எதிர்க்கட்சியினரை தாக்குதுன்னு கோவை மக்கள் கிட்ட முறையிட்டு இருக்காங்க. 2021 ரிப்பீட் ஆகுமா? போன முறை மாதிரியே கோவையில இருக்கிற 10 தொகுதிகளையும் தேஜா கூட்டணி தான் கைப்பற்றும்னு வானதி மேடம் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருக்காரு. போதைப்பொருள் அரசியல். போதைப்பொருள் விற்பனையில வர்ற பணத்தை வச்சுதான் திமுக எலெக்ஷன் நடத்துது, எதிர்கால சந்ததியை அவங்க கெடுக்கறாங்கன்னு ஒரு ஸ்ட்ராங் வார்னிங் கொடுத்திருக்காரு. அண்ணாமலையோட அந்த ஸ்கூட்டர் ரைட பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு மாஸ் பஞ்ச் தான் ஞாபகம் வருது. கூட்டணிக்குள்ள குழப்பம்னு சொன்னவங்களுக்கு இந்த ஒரு பைக் ரைடே போதும் பாஸ். அக்கா தம்பியா இவங்க போடுற இந்த ரவுண்டு கோட்டைக்கு தான் போகுமான்னு மே 2ஆம் தேதி பார்க்கலாம். கோவை மக்கள் தெளிவான தீர்ப்பை எழுதுவாங்க. அண்ணாமலை வானதி சீனிவாசன் பைக் ரைட் கோவையில மாற்றத்தை உருவாக்குமா? செந்தில் பாலாஜியோட வியூகத்தை பாஜக முறியடிக்குமா? உங்க கமெண்ட்ஸை கீழே தட்டி விடுங்க. தமிழக தேர்தலோட அனல் பறக்கும் இறுதி நிமிட அப்டேட்டுகளுக்கு பிராண்டி செய்திகள். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் யஷ் சைனிங் ஆஃப். ஹேவ் an energetic day. இந்த அக்கா தம்பி பைக் ரைட் நியூஸை ஷேர் பண்ணுங்க. பை பாய்.